நம்ம நினைக்கிறதோட 100 மடங்கு அப்பாட்டக்கருங்க டெல்லியில் உட்காந்துட்டு இருக்கிற பாஜக. அவ்வளோ 24 மணி நேரம் அதை திங்கிங் எவ்வளவு தாமதம் பண்ணி ரிலீஸ் பண்ணுறோமோ அது வந்து எலெக்ஷனுக்கு முன்னால் ஒரு வாரம் 10 நாள் முன்னால் ரிலீஸ் ஆகணும் வச்சுங்க. அந்த இம்பேக்ட் ஒரு அப்ஸ்விங் இருக்கும். எந்த ஒரு படம் ரிலீஸ் ஆன உடனே புஷ்கல் மேலே போகும். அந்த அப்ஸ்விங் வந்து எலெக்ஷன் அப்போ ஏன் வரணும்? ஜனவரியில் அப்ஸ்விங் வந்துட்டு பிப்ரவரி மாதத்துக்குள்ளே முடிஞ்சிட்டு ஏப்ரல் எலெக்ஷன் வைக்கிறது எப்படி? இழுத்து மக்கள்கிட்ட ஒரு கொதிப்பு உண்டாக்கி கொந்தளிப்பை உண்டாக்கி மார்ச் ஏப்ரல் ரிலீஸ் பண்ணால் அது வந்து பாஜகவுக்கும் திமுகவுக்கும் பாதகமாகும். ஆதவ் அர்ஜுன் என்ன சொன்னாலும் நான் ஒத்துக்க மாட்டேன். யாரும் தேவையில்லாமல் அது மாதிரி யூ கேனாட் ட்ராஷ் அ ஃபிலிம் டோட்டல். ஆக்சுவலாக அது எப்படின்னா தவளை தன் வாயால் கெடும் அப்படிங்கிற மாதிரி ஆயிடலாம். நம்ம ஏன்னா சொந்த காசு நாயா சூனியை வச்சுக்கணும் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட். கரெக்ட். இது நிச்சயம் நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்லாரும் இப்போ என்னதான் அந்த மாதிரி இருக்குது ஜனநாயகத்தில் போய் பார்ப்போம் சொல்லி. இப்போ இந்த மெர்சல் படம் வந்து நான் விஜய் எடுக்கும்போது டாக்டர்ஸ்க்கு எதிர்ப்பு நான் இன்னும் இந்த படத்தை பார்க்கல. ஏன்னா இன் பிரின்சிபல் நாங்கள் பகலை வேலை செஞ்சு எனக்கு இப்போ போன 16 நாடுகளில் கம்மியான சேலரி வந்து இந்தியாவில் தான் இருக்குது டாக்டர்ஸ்க்கு. பட் டாக்டர் சம்பாதிக்கணும் ஒழிக்கிறாங்க. அது இன்னும் அதிகமாக ஒழிக்கிற அளவுக்கு அந்த மெர்சல் என்னமோ டாக்டர் பற்றி என்னமோ சொல்லியிருக்கான்னு நான் கேள்விப்பட்டேன். அதனால் அந்த படத்தை நான் பார்க்கல. ஆனால் எனக்கு தெரிஞ்சு எவ்வளவு மருத்துவர்கள் அவங்கள பற்றி திட்டுற ஒரு படத்தை என்னதான் நம்மளை பற்றி சொல்கிறாங்க பார்க்கலாம்னு போயிருக்காங்க. அது மாதிரி அந்த ஒரு நெகட்டிவ் பப்ளிசிட்டி, எனி பப்ளிசிட்டி இஸ் குட் பப்ளிசிட்டிமா. நிச்சயமாக நான் இன்றைக்கி எழுதி தரேன். எனக்கு இந்த ஈவேரா பெரியார் பல விஷயங்கள் தாவேக்காவோட எனக்கு உடன்பாடு இல்லை. விஜய் ஆஸ் அன் ஆக்டர், ஆஸ் அ பர்சன். ஆனால் இது எனக்கு உடன்பாடு இல்லை. அப்படி இருந்து நான் சொல்கிறேன், ஜனநாயகம் எப்போ ரிலீஸ் ஆனாலும் எல்லா தமிழ் மக்கள் பார்ப்பாங்க. என்னதான் எப்படி யூ கேன் ஸ்டாப் த ஹிட். ப்ரொடியூசர்ஸ் 500 கோடி 500 கோடி இன்னும் 2 மாதம் வெயிட் பண்ணி 500க்கு 600 வரது போல உங்களுக்கு 1000 கோடி வரப்போகுது. விஜயோடைய பிக்கெஸ்ட் ஹிட் லாஸ்ட் மூவி இஸ் கோயிங் டு பி ஜனநாயகம். வி ஆல் நோ இட். ஸோ வாட்ஸ் அ பாயிண்ட் ஆஃப் பிளாக்கிங் இட்? அப்படின்னா என்ன? அந்த பிளாக் பண்ணதுக்கு வந்து நான் இவ்வளோ யோசிக்கிறேன்ல, என்னோட 10 மடங்கு யோசிப்பாங்க. அதனால் டெக்னிக்கலாக ஒரு நிஜமான ஒரு காரணம் இருக்குது. அந்த காரணத்தை ஆதவ் அர்ஜுன் வெளில வந்து சொல்வாரா? சனாத்தனையும் நாங்கள் போட்டோம், அவங்களுக்கு பிடிக்கலன்னு அவர் சொல்வாரா? இஃப் தட் இஸ் த ட்ரூத். ஸோ இவங்க இது மாதிரி தான் ஆதவ் அர்ஜுனை கேளுங்களேன். சிஏஜி ஸ்கேம், ஸ்போர்ட்ஸ் ஸ்கேம், ஃபாடர் ஸ்கேம், லல்லு ஸ்கேம் வந்து கம்ப்ளீட்டாக அவங்க பார்த்து ஒரு பிடிக்கிறது 28 வருஷம் ஆயிருக்கு. விஜய் மட்டும் என்ன மேலேருந்து இறங்கிட்டாரா? விஜய்க்கு மட்டும் 4 நாளில் மட்டும் சிபிஐ ஸ்கேம், சிபிஐ வந்து என்கொயரி எல்லாம் பண்ணி முடிச்சிருந்துமா? யார் சிபிஐ கேட்டது?